உலகில் ஒவ்வொரு நாளும் சுமார் 96 கோடியே 60 லட்சம் பேர் வயிறார உணவு கிடைக்காமல் இருக்கிறார்கள். சுமார் 20,864 பேர் பசியால் இருக்கிறார்கள் என்று சொல்கிறது புள்ளி விவரம். இதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என கேட்பவர்களுக்காக இந்த தொகுப்பு. 9380905800 என்ற எண் நமக்கு பரிச்சயமில்லாத எண்ணாக இருக்கலாம். ஆனால் கோவை மக்களுக்கு பரிச்சயமான எண்ணாக இருக்கிறது. அப்படி என்ன செய்கிறார் இந்த எண்ணுக்கு சொந்தக்காரர்? நம்மால் முடிந்ததை செய்யலாம் என்கிறார் பசியாரச் சோறு என்ற அமைப்பை நடத்தி வரும் கோவை குனியமுத்தூரைச் சேர்ந்த ராஜா சேதுமுரளி. இந்த அமைப்பு சார்பாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எங்கெல்லாம் சோறு மீதமாகுதோ, கல்யாண விழா, காதணி விழா, புதுமனை புகு விழா, இறந்தவங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய 16வது நாள், கருமாந்திரம், திதி, இப்படி எதுலையெல்லாம் சோறு மீதமாகுதோ எங்களை தொடர்பு கொண்டு கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் அந்த சோறு எடுத்து தெருவோரம் நாதியத்து கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கும், அரசு மருத்துவமனையில் தெரியாமல் இங்கே வந்து அட்மிட் ஆனதுக்கப்புறமா நல்ல சாப்பாடு இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த சாப்பாடு நாம் பயனுள்ளதாக கொடுத்துட்ருக்குறோம். இந்த சோறு எங்கெல்லாம் எடுக்கிறோம், யாருக்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற இந்த நல்ல விஷயத்துக்காக 24 மணி நேரமும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு கூப்பிட்டிங்கன்னா நாங்கள் இந்த சோறை எடுத்து இல்லாத இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்கறத எங்களுடைய பணி. வசதி படைத்தவர்களுக்கு தனியார் மருத்துவமனை, வசதி இல்லாதவர்களுக்கு அரசு மருத்துவமனை என எழுதப்படாத விதி நடைமுறையில் இருப்பதால் அரசு மருத்துவமனைகளை நம்பி வரும் ஏழை நோயாளிகளை கவனித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு வயிறார உணவை வழங்குவதன் பின்னணி என்ன என சொல்கிறார் பசியாரச் சோறு அமைப்பாளர். இந்த சோறு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் கையில் எடுத்திருக்கோம் அப்படின்னா, முதல்ல நான் சாப்பிடலை, எனக்கு நல்ல சோறு கிடைக்கல, எனக்கு நல்ல அரவணைப்பு கிடைக்கல, நான் பசியில் பல நாள் துடிச்சிருக்கேன். அந்த வழி தான் இன்னைக்கு நான் இந்த வேலையை எடுத்து எத்தனை பேர் ரோட்டில் சோறு இல்லாமல், நல்ல உணவு கிடைக்காம, நல்ல அரவணைப்பு கிடைக்காம இந்த அரசு மருத்துவமனையுடைய வாசலில் படுத்திருக்காங்களோ அவங்களையெல்லாம் தட்டி எழுப்பி அவங்களுக்கெல்லாம் வயிறார சாப்பிட வைக்கணும். அப்படிங்கிறனால எங்கெல்லாம் மீதமாகுதோ அது எந்த விழாவாக இருந்தாலும் சரி அந்த உணவு எடுத்து மற்றவங்களை சாப்பிட வைக்க வேண்டியதான் என்னோட வேலை. வீணானா கூட பரவாயில்ல, ஆனா பத்தாம மட்டும் போயிடக்கூடாது என சொல்லும் விழா நடத்துபவர்கள் இது போன்ற அமைப்பை நடத்துபவர்களையோ அல்லது அருகில் இருக்கும் இல்லாதோர்களுக்கோ மீதமாகும் உணவுகளை கொடுத்து பசியாற்றினால் நன்மை பயக்கும். தந்தி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெரால்டுடன் நேசராஜ்.